இதுதான் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் எந்த கேள்வி என்றால் தற்காலிக பிள்ளைகளா நிரந்தர பிள்ளைகளா என்ற ஒரு கேள்வி. அப்போ இன்னும் நாம் நிரந்தர பிள்ளைகள் ஆகவில்லை என்பது நமக்கு எப்படி தெரியும் என்றால் நாம் இன்னும் கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படவில்லை, அதிலிருந்து தெரிகிறது. அப்புறம் உடன்படிக்கை என்றால் என்ன? அவர் திருப்பலி பார்த்தாலே போதாதா என்று கேட்கிறீர்கள். அதற்கும் அதுதான் என்னன்னா நம்பிக்கை. இப்போ வேளாண் போகிறோம். வேளாண் போகிறப்ப எவ்வளோ இந்துக்கள் முஸ்லிம்கள் திருப்பலி காண்கிறார்கள். அவர்களுக்கு மீட்கப்படுவதற்கு அது போதாதா என்று கேட்பது போன்றதான் இந்த கேள்வி. நாம் டெய்லி திருப்பலி போகிறோம் தான், ஆனால் இந்த நம்பிக்கையோடு போகிறோமா அல்லது வேறு நம்பிக்கையோடு போகிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். அதான் அவர் சொல்கிறார். அடுத்தடுத்து தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்தெல்லாம் சொல்கிறார் அல்லவா. மீண்டும் அதை வாசித்து காட்டுகிறேன். என்னென்னா, பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். அவர்கள் தந்தையிடம் செல்கிறேன் என்றால் என்ன? இன்று அவர் தந்தையிடம் சென்றிருக்கிறார். அப்படின்னா நற்கருணை ஆண்டவராக இன்று வீற்றிருக்கிறார். பழிபொருளாக தந்தையின் அருகில் செல்வதுதான் இதோடைய பரிபாஷை என்று சொல்லலாம். தந்தையிடம் வலது பக்கத்தில் இருப்பதெல்லாம் நற்கருணை ஆண்டவராக இருப்பதை குறிக்கும் அல்லவா. அதுபோன்று இங்கே நான் தந்தையிடம் சென்றிருக்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். ஏன் காணலை? ஏன்னா அவர் அப்பா வடிவுக்கு வந்துட்டார். இன்னுமே இயேசுவை அந்த மனித வடிவில் காண முடியாது, அப்பா வடிவில் தான் பார்க்க முடியும். அதனால் என்னை காண மாட்டீர்கள். ஏன் அதை பற்றி பேசுகிறார்னா, நீதி என்பது அந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அப்போ எப்படி கிடைக்கும் இந்த தெய்வ நிலை என்று பார்த்தால், கேட்டால் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எதை கேட்க சொல்கிறார் என்றால், இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நம்முடைய தேவைகளை கேட்க சொல்வதாக சொல்வார். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், மத்தேயு 6:8 வாசிக்க வேண்டும் அல்லவா. அதில் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் அவரை போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்கிறாரு. இங்கே வந்து கேட்காதீங்கன்னு சொல்கிறார். எதை கேட்காதீங்கன்னு சொல்கிறாரு? நம்முடைய தேவையை, உலக தேவையை, ஊனியல்பு நாட்டத்தை நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவர் வந்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டார். அவ்வளோதான் கிடைக்கும். நீ கேட்டாலும் துதிக்கிறேன் நான் இருந்தோட துதிக்கிறது, கேட்டுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அந்த வேற ஒரு பொய் ஆவி இருக்கிறது அல்லவா. இங்கே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யோவான் 16:8, 9 இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதை பற்றி சொல்ல இருக்கிறது என்றால், தூய ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் இடம். அப்போ தூய ஆவியானவருடைய வேலை என்பது அதிசயம் செய்வது, அடையாளங்கள் செய்வது, அற்புதங்கள் செய்வது இதெல்லாம் இல்லை. தூய ஆவியானவருடைய அடையாளம், அவருடைய வேலை என்பது என்ன? பாவம், நீதி, தீர்ப்பு, இது பற்றிய உண்மையான கருத்தை நமக்கு சொல்லித் தருவதுதான் தூய ஆவியின் வேலை. அது பாருங்க, அருங்குடை இயக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன அவங்க கருத்துனா, மீட்புக்கும் நற்கருணைக்கும் தொடர்பு இல்லை. சரியா? அந்த இடத்தையும் உங்களுக்கு வாசிச்சுட்டு அப்புறம் பேசினாதான், ஒருவேளை நீங்கள் அந்த கருத்தை உடையவராக இருந்தாலும் உங்கள் கருத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் இல்லையா. அதாவது சிசிசி 1129 சொல்லலாம், 1129 சொல்லலாம். அப்போ இதில் என்ன பார்க்குறோன்னா,
இப்பெல்லாம் ஒரு கருத்து பாடங்கள் எடுக்கும் பொழுது சொல்லப்படுகிறது என்னவென்றால், மீட்பு என்பது திருச்சபைக்கு வெளியிலும் இருக்கிறது. மீட்பு என்பது நற்கருணை மூலமாக தான்